நமச்சிவாய. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திரு அண்ட பகுதி. திருவாசகத்தில் பகுதி 3 பார்ட் 3 இது. திருவண்ட பகுதி. திருவண்ட பகுதி செய்தி என்னவென்றால், சிவனாரியர்களை சொல்லியாச்சு. 21 உலகம். பூமி 7 பூமி இருக்குது, 7 பாதாளம் இருக்குது, 7 விண் உலகம் இருக்கிறது. அந்த விண் உலகத்தில் தேவேந்திரனுடைய தேவலோகம் ஒன்று, அமரர் உலகம் ஒன்று. போரில் மரணம் அடையவர்களை தன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் நின்று அமரர்களோடு சிவனார் காப்பாற்றுவார், அங்கு ஆட்சி செலுத்துவார். அது ஒரு 2000 வருஷம் இருக்கலாம், 3000 வருஷம் இருக்கலாம், 4000 வருஷம் இருக்கலாம். அதை பற்றி நமக்கு தெரியாது. அவர்களுக்கு மரணம் அடையும் அமரர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் சிவனார் இருக்கிறார். மற்ற 5 உலகத்தை பற்றி பொதுவாக விண்ணவர்கள் சொல்லுவாங்க. அது போல அண்டத்தை விண்ணவர்கள் தான் சொல்லிக்கிறாங்க. விண்ணோர்கள் இருக்கிறாங்க. இதுவும் இல்லாமல் பல அண்டங்கள் இருக்கிறது. அதை பற்றி மாணிக்க வாசகர் மூலமாக நம்மளுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துகிறார் நமக்கு சிவனார். அது எப்படி சொல்லலாம்னா, இந்த பக்கம் அண்டத்தில் மிதக்குது. இந்த பக்கம் ஒரு 100 மூட்டை நெல், அண்ணாண்ட சைடு ஒரு சோளம் ஒரு 100 மூட்டை மிதக்கிற மாதிரி. அந்த பக்கம் கீழ் வருது ஒரு 100 மூட்டை, அந்த பக்கம் ஒரு கம்பு ஒரு 100 மூட்டை. அது மாதிரி அப்படியே மிதக்க விட்டுட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை. இதில் இருக்கிறவங்க இந்த அரிசியில் அந்த நெல்லில் வாழ்கிறவங்க ஒரு 100 வருஷம் சொல்லலாம். அந்த கேழ்வரகு அந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு 80 வருஷம் வாழலான்றான். இந்த சோளம் என்ற அந்த மூட்டையில் இருக்கிறவங்க ஒரு 150 வருஷம் வாழலாம்னு சொல்லலாம். இது போன்று போய்கொண்டே இருக்கும். அதை கணிச்சு சொல்ல முடியாது. இவ்வளோ தூரம் தான் போகுது, இவ்வளோ அண்டங்கள் தான் இருக்குது, இப்படி தான் சொல்ல முடியும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆயுட்காலம் இருக்குது. ஆனால் மொத்தமாக பார்க்கும் பொழுது சிவனார் அவர்களுக்கு ஜோதி வடிவமாக காட்சி கொடுப்பார். அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. அண்டை பகுதியில் உண்டை பிறகுனா முதல்ல சோதி வடிவமாக தெரிவார். தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பண்ணி பல கலர்ஸ் அதான் ஒரு சிரிச்ச முகத்தோடு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு யானை மாதிரி தெரியும், ஒரு மயில் மாதிரி தெரியும். அப்படி தெரிஞ்சு மறையும். அப்போ எல்லாம் அந்த ஜோதி வடிவமான சிவனாரை வழிபாடு செய்வார்கள். அதை அந்த காட்சி ரொம்ப அழகாக இருக்குது. அதை சொல்ல முடியல. அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. அந்த சிவனார் அந்த அண்டத்தவருக்கு கொடுக்குற அந்த காட்சியை நம்மளால சொல்ல முடியல. அவ்வளோதான். ஒன்றுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் 101 கோடியின் வேட்பட விரிந்தன. ஒன்றுக்கு ஒன்று. அது எப்படி இருக்குதுன்னா, ஒன்றோடு ஒன்று வித்தியாசமா இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு வரல, நாளைக்கு மறுநாள் வரல, அது மாதிரி வித்தியாசமா இருக்குது. அதனுடைய அழகு எப்படின்னு சொன்னா அது சொல்லவே முடியாது. இது போன்று அவர்களுக்கு 101 கோடிக்கு மேல் காட்சி கொடுத்து இருக்கின்றார். அது மேல போயினே இருக்குது. ஒரு தோராயமா சொல்றாரு, 101 கோடிக்கு மேற்பட விரிந்தன அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர். அது எப்படி சொன்னா, இன்னுழை கதிரின் நுண் அணு புரைய. இன்னுழை கதிரின்னா இப்போ காலையில ஒரு 6 மணிலேருந்து 7:30 மணி வரை சூரிய வெளிச்சம் வரும், நம்ம வீட்டை நோக்கி வரும். அதை வாசக்கதுலேருந்து அப்படியே உள்ள வரும், இல்லை ஜன்னல் ஓரத்துலேருந்து உள்ள வரும். அதை உற்று நம்ம நோக்கினோம்னா அதில் ஏகப்பட்ட தூசி அப்படியே பறந்துடுங்க. அது மட்டும் தெரியாதுங்க, ஒரு 100கணக்கான நிறங்கள், சிவப்பு, ஆரஞ்சு கலரு, மஞ்சள், அது மாதிரி நீலம், இதெல்லாம் கலந்து அந்த நிறங்கள் என்று பார்த்தா அதில் 100கணக்கான நிறங்கள் இருக்கும். பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். அதுதான் பொருள். அந்த அந்த அவ்வளவு அழகாக இருக்கு. அது போன்று இவர்களுக்கு காட்சி கொடுத்த காட்சியானது தலை சிறந்த காட்சியாக இருந்தது. அண்டத்தவர்களுக்கு சிவனார் கொடுக்கும் காட்சி. எவ்வளோ பேர் எண்ணிக்கை சொல்லலை, எவ்வளோ ஆட்கள் வாழ்றான்னு சொல்லலை, அந்த ஆட்களை பற்றி சொல்லலை. இவ்வளோதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறிய ஆக பெரியோன் தெரியும், சிறிய ஆக பெரியோன் தெரியும். இதை அடியவர் எப்படி உணர்வது? ஒரு சில அடியவர் வேணாம், நான் வணங்கிட்டு உங்கள் திருக்கைலாயத்துக்கு வந்தால் போகிறோன்றவங்களை இது பண்ணுவார். சிலர் தன்னை தாழ்த்தி கொண்டு ரொம்ப சிவனாரை வழிபடுவர்களுக்கு இவங்க கொஞ்சம் மனசு பக்குவம் இருக்குது, இவங்க கொஞ்சம் நல்ல கெப்பாசிட்டி இருக்குது, தாங்குற கெப்பாசிட்டி இருக்கும்போது அவனுக்கு இந்த உலகத்தை பற்றி கொஞ்சம் உணர்த்துவார். அப்படி உணர்த்துறது தான் எனக்கு மாணிக்க வாசகர் எனக்கு தெரியும். நம்ம தன்னை தலை வணங்கி தாழ்த்தி கொண்டு சிவனாரை வணங்கினா, நான் ஒன்னே இல்லை ஐயா, நீங்கள் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு வணங்கிட்டுனா அவங்களுக்கு தாங்கும் சக்தி இருந்தால் அதை சிவனார் சற்று போதிப்பார். அந்த அண்டர்வகத்தின் வேதியன் தொகையோடு மால் அவன் மிகுதியும். வேதியன் தொகையோடுனா
திருக்கைலாயத்தில் இருக்கிறவங்க வந்து நல்லா படித்தவங்க வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. படித்தவங்கன்னா நான் வேதத்தை படித்தவங்க. இப்போ யார் நம்ம சுந்தரர் வந்து நல்லா படித்தவர், மாணிக்க வாசகர் நல்லா படித்தவர், அதே போன்று அப்பர் சாமிகள் நல்லா படித்தவர், திருஞான சம்பந்தர் அது அப்புறம் பேசுவோம். இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா படித்தவங்க. இவங்க வந்து சிவனாரன்றது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களை விட அதிகமாக யார் இருக்கிறாங்கன்னா படிக்காதவங்க தான் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. மாதவன் மீது, இந்த மால் என்றது என்னடான்னா சிவன் மீது அன்பு வைத்து உறவு முறையோடு ஒரு வெறித்தனமாக வழிபடுறது. அவர் எங்கள் அப்பா, என்னுடைய தாயின் தந்தை அவர் தான், எங்கள் அண்ணன் அவர், என்னுடைய தாத்தா அவர், என்னுடைய அம்மா அவர் அப்படின்னு சொல்லிட்டு பல அடியவர்கள் வந்து படிக்காதவங்க அவங்க தான் வந்து அதிகமாக ஈடுபடுறாங்க. அதனால தான் அது சிவனார் அவர்களை தான் வெள்ளை மனது படைத்தவர்களை தான் சிவனார் ரொம்ப விரும்புவார். ரொம்ப யோசிக்காம சிவனையே போறன்னு சொல்லிட்டு அதையே நினைச்சுன்னு இருக்கிறவங்கள ரொம்ப விரும்புகிறார். அவங்க தான் வந்து மிக சீக்கிரமாக சிவனை அடைந்து வருகிறார்கள் என்பது பொருள். தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய. தோற்றமும் என்றால் சிவனார் வந்து கையில அருளை வச்சு அதே ஆராய்ச்சி பண்றாரு. எங்க பூமியில எல்லா இடத்துலையும் யார் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு சரியான ஆளா இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது பக்குவப்படாத வெள்ளை மனது உடையவர்களை சிவனாருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அந்த வெள்ளை மனது உடையவர்களை வந்து முதல்ல என்ன பண்ணணும், அவன் சிவன் யாருன்னு தெரிய வைக்கணும். தெரிய வச்சாதான் அவன் பிடிப்பார். அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இங்க ரொம்ப அவதிப்படக்கூடாது, அவங்க நம்ம தன்னிடம் சீக்கிரம் வந்து சேரணும்னு சொல்லிட்டு சிவனார் நினைப்பார். அப்படி இருக்கும்போது அந்த வெள்ளை மனதில் இருக்கிறவங்களுக்கு அந்த சிவனை பற்றி கொஞ்சம் தெரிவிப்பார். அதை கெட்டியமா பிடிச்சிட்டாங்கன்னா, அதாவது உரம் போடுற மாதிரி ஒரு விதையை போட்டு தண்ணி ஊற்றி உரம் போடுவார் சிவனார். அதை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க விரைவில் வந்து சேரும். அதே போன்று சிவனடியார் வெள்ளை மனிதர் எனக்கு எதுவுமே வேணாம், உலக வாழ்க்கையே வேணாம், ஏன் பொருள் வேணாம், பணம் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், என்னை விட்டுருங்க, என்னை கூப்பிட்டுங்க போறேன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள வந்து அவங்களுக்கு எதுவுமே தேவை, விதையை போட்டவே போதும். சிவனார் ஒரு காட்சி வெளிப்படுத்தினாலும் அதிலிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெவலப் ஆகி திருக்கைலாயத்தை அடைந்து விடுவார். இப்படி ரெண்டு கேட்டகரி வந்து சிவனாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர்களுக்கு விரைந்து அழைத்து செல்வார். அந்த தோற்றமும் சிறப்பும் என்னன்னா அவர்களுக்கு கொடுக்குற அந்த கருணை, அவங்களோட உரையாடுறது, அதனால அவங்களுக்குள்ள தோன்றிய வெளிப்பாடு, அவர்கள் மக்களிடம் உரையாற்றுறது, இதெல்லாம் வந்து விவரிக்க முடியாது, அவ்வளவு தலை சிறந்ததாக இருக்கும். ஈற்றோடு புணர்னா சிவனாரும் அந்த அடியவரும் அவர்கள் செய்யும் செயல்களும் உலகிற்கு ஏற்புடையதாகவும் உலக பாவங்களை ஒழிப்பதாக இருக்கும். மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலை. இப்படி நடக்கும்போது மாப்பேர் ஊழியம்னா அதாவது சிவ வழிபாடு குறைந்து அக்கிரமங்கள் அதிகமாக நடக்கும் பொழுது சிவனாரு அந்த உலகத்தை அழிச்சிடுவார். அதுதான் பொருள். நீக்கமும் நிலையும். அப்படி வந்து அழிக்கும் போது எல்லாமே வந்து சுத்தமா போடுறது கிடையாது. நிலையும் நிலைக்கிறவங்க யாருன்னா அந்த நேரத்துக்கு அந்த ஊழி காலத்துக்கும் சிவனாரை வணங்குபவர்களை சிவன் காப்பாற்றுவார். அதாவது மேல விண்ணோடம் வருவோம், விண்ணோடம் வந்து இறங்கும். அந்த விண்ணோடத்துல சிவனடியார்களை ஏற்றிக்கொண்டு தோணிபுரம் இருக்குது. தோணிபுரம் என்று முக்தி அடியாரங்களை வந்து சேர்க்கிறது தோணிபுரம். இது யார் சொல்றதுன்னா மாணிக்க வாசகர், மன்னிக்கவும், திருஞான சம்பந்தர் தேவாசகர் சொல்கிறார். இந்த தோணிபுரத்துல வந்து இது போன்ற ஆட்களை இருக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, மற்ற 5 மதம், மொத்தம் 6 மதத்தில் இருக்கிறதால மற்ற 5 மதத்துல சிவனாரை வணங்குறவங்களையும் அந்த மின் ஓடம் வந்து கூட்டின்னு போயிட்டு அந்த தோணிபுரத்துல சேர்த்து வைக்கிறது. முக்தி அடியவங்களை சந்திக்கிற இடமும் இருக்குது. அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். முக்தி அடியவர்கள் சந்திக்கவும் இருக்குது. வேணுபுரம் தோணிபுரம், நாங்கள் முதல் சொன்னது வேணுபுரம் தோணிபுரம், இந்த 2 பேரும் மாற்றி சந்திப்பாங்க. வேதியன் தொகைநாடு மாலவன் உயிர் தோற்றம் மாப்பேருடைய நீக்கும் நிலையும் சூக்கமோடு தூளத்து சூறை மாதத்து. இவ்வாறு இருக்கும்போது சூக்கமோடுனா அந்த அழிக்கிறது வந்து எப்படின்னா ஒரு நொடி பொழுதுல முடியும். ஒரு தனம் இருக்குது, தனத்துக்கு கீழே ஒரு தூண் இருக்குது, அந்த தூணை வலிச்சா அந்த தனம் எவ்வளவு ஸ்பீடா பட்டுமோ அது போன்ற ஒரு நொடி பொழுதுல உலகத்தை அழிச்சிடுவார். அதுதான் பொருள். தூளத்து சூறை மாதத்து. இது எப்படி இருக்குதுன்னா சூறை மாறுதத்து. ஒரு மருத நிலத்துல வந்து மருத நிலம் வயல் மனுஷன் நீட்டா இருக்கும். அந்த மருத நிலத்துல வந்து ஒரு புயல் காற்று அடிச்சதுன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டாடுறது ஒரு உயரமான பில்டிங் கூட தெரியும். ஏன்னா இங்க இருக்கிற வந்து மரம் எல்லாம் வந்து அப்படி தரமட்டம் ஆயிடும். அப்ப கிளீனா தெரியும். அது மாதிரி வந்து ஒட்டு மொத்தமும் அழைச்சிடுவார். ஏறியது வலின்னா அதுதான் அந்த புயல் காற்று, சூறாவளி காற்றுல வந்து எல்லாமே கொட்க பெயர்க்கும் குழகன் மொத்தமா அழிச்சு பாறையாலும் ஆகிட்டு வரும். அந்த மண்ணுக்கு எந்த ஒரு சக்தி இருக்காது. அது மாதிரி எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு தண்ணி ஊற்றி காய்ச்சி மெரிச்சு தருவாரு. அப்ப என்ன ஆகும், மண்ணுக்கே உயிர் ஓட்டுறது பாலைவனமாயிடும். உலகமே பாலைவனமாயிடும். அது போல குழகன் முழுவதும் படைப்போன்
பழகிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மனசு இதுவாகிடணுன்னு திரும்ப வந்து பூமியை உண்டு பண்ணுவார். அப்போ அந்த வேணுபுரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து திரும்ப, அதாவது அவங்க அதை பற்றி சரியாக விளக்கம் இல்லை, அவங்கள அப்படியே கூட போடலாம், இல்லை அவங்கள மறுபிறவி போட்டு வச்சு சிவனை உணரும்படியாகவும் பிறக்க வைக்கலாம். படைப்போன், படைக்கும் படைவோம், அது போன்ற இது வந்து தொழிலாகவே செஞ்சு படைவோம்னா இதே ஒரு தொழிலாக செஞ்சுன்னு வர்றாரு. அதாவது அக்கிரங்கள் நடக்கும்போது சொல்றாரு. படைத்தவை காப்போம், அவ்வாறு தான் படைக்கும் உயிர்களை தன்னை வணங்குவர்களை காப்போம். அதுதான் இப்போ சொன்னதுதான் காப்போம், காக்கும் கடவுள். அதனால காக்கிறாரு. காக்கும் கடவுள். கரப்பவை கரப்போம், காப்பவை கரப்போம், அதாவது அழிக்கும் கடவுள். கருப்பவை கருதா, அந்த கருப்பைன்னு அழிக்கும் போது கூட சிவனடியவர்களுக்கு ஒன்றுமே நடக்காது என்றான். கருத்துடை கடவுள். கருத்துடை கடவுள்னா அதை ஒரு கணக்கு பார்த்து நம்ம ஆளை மட்டும் தனியாக எடுத்து வச்சு பண்ண அது மாரி திருத்தகன் அந்த அளவுக்கு சிறப்புகளை பெற்ற நமது சிவனா. அறுவகை சமயத்து அறுவகையோருக்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி. தெளிவா சொல்லியாச்சுங்க, எந்த ஒரு குழப்பமும் இல்லாம. 6 சமயம் இருக்குது, அந்த 6 வகை மனிதர் அந்த சிவனை வழிபடுறவர்கள் 6 பிரிவில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வீடு பேர் இருக்குது. இது வந்து மறைச்சியா கூறல, வெளிப்படையே கூட. இல்லைன்னா அறுவகைன்றது 6 வகைன்றது அறுவகைன்றாங்க. அறுவகை வந்து அந்த செய்யுள் ஓசை அமைதிக்காக நெடில் குறிலாவது இது ஒண்ணுதான் செஞ்சிருக்காங்க. மற்ற பொருள் எல்லாமே வந்து வெளிப்படை. அறுவகை சமயத்து அறுவகையோருக்கும் வீடு போராக நின்ற இன்னொரு பகுதி. அதனால வந்து ஒருத்தர் வந்து உங்களால வாக்குவாதம் பண்ணி எங்க தெய்வம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும். உங்க நீங்க கும்பிடுற தெய்வம் எங்களுடைய சிவன் தான் நான் சொல்றேன். அப்ப அப்படி இல்லை எங்க தெய்வம் தான் சிறந்ததுன்னா நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். அவன் மேல சந்தோஷப்படுவோம். பரவாயில்ல, நம்ம தந்தை மீது இவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம தான் உதவிப்போம். அதை பற்றி வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அவங்க வந்து சிவனை தான் வணங்குறாங்கன்னு தெரியும். அதனால அவங்களால வாக்குவாதம் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும். அதுதான். ஏனென்றால் அன்பே சிவம், நாம் அன்பால் உருவாக்கப்பட்டவர்கள். அதை புரிஞ்சுக்கணும். வீடு பேராக இருந்தது, அவங்களுக்கு தனித்தனி வீடு பேர். இப்போ நம்மளுக்கு எப்படி திருக்காயிலா இருக்குதோ அதுமாரி அவங்க மாத்திரம் சொல்லுவாங்க. அதுமாரி 6 பேருக்கு வீடு பேர் இருக்குது. அதில் அந்த எந்த ஒரு மாற்றங்களும். அதனால இந்த குழப்பம் வரவுடன் தெளிவாக சொல்லிட்டாரு. அதை மட்டும் தெளிவாக சொல்லிட்டாரு மாணிக்கவாசகர். கீடம் புறையும் கிழவன் நாள்தோறும். கீடம் புறைன்னா கீடம் புறையும் கிழவோன் நாள்தோறும். கீடம் புறைன்னா இது வந்து மன்னன் தன்னுடைய மக்களை வந்து நெறிப்படுத்துறதுக்காக அவங்க வந்து தன்னிடம் குறைய சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தானே போய் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, நைட்டோட நைட்டாக மாறு வேஷம் போட்டுருந்து எங்கெங்க என்னென்ன குறைக்குது அது மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு, ஏன்னா அவங்க நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறது. இது வந்து மரபு. தமிழ் படத்தங்களோட நிறைய வரும் அது மாதிரி. அது போன்று சிவனார் தன் அடியவர்கள் தன்னை வேண்டதுக்கு முன்னாடி அவரே போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு அவங்க மனசுக்குள்ள இருந்தும் அவனுடைய வெளிப்பாடுகள் இருந்தும் சுற்றி இருந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அருக்கனின் சோதி அமைத்தோன் திருத்தகு. சூரியனை உண்டு பண்ணாரு, அதுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்தாரு. அதனால வந்து எல்லாம் வந்து வெளிச்சத்தை கொடுத்ததுனால இப்போ ஸ்டார்ச் தயார் பண்ணுது. அந்த இது சொல்லுவாங்க சூரிய ஒளினால அந்த மகரந்த சேர்க்கை எல்லாம் நடக்குது. திருத்தகும் மதியின் தன்மை வைத்தோன் தின்திரை. இரவுல வந்து குளிர்ச்சியா இருக்குது, ஆனா வந்து வெளிச்சம் இருக்குது, ரொம்ப வெளிச்சம் கிடையாது, தேவையான வெளிச்சம் இருக்குது, குளிர்ச்சியா இருக்குது, அதுவும் சிறப்பா இருக்குது. தீயின் வெம்மை செய்தோன் பொய்த்தீர். தீயின் வெண்மை செய்தோம்னா அந்த தீ வந்து நம்மளுடைய பாவத்தை ஒழிக்கிறதுக்கும் சிவனார் பயன்படுத்துறது, அந்த நெருப்பை பாவத்தை ஒழிக்கவும் பயன்படுத்துறது. அதே சமயம் வந்து இன்னொரு இதுன்னா சமைச்சு சாப்பிட்றோம், அது வந்து அந்த தீயினால தானே முடியுது, அது ஒரு நல்ல காரியத்துக்கும் பயன்படுது, தன்னுடைய பாவத்தை ஒழிக்கும் சாப்பிடணும். வானில் கலப்பு வைத்தோன் மேதல். இவ்வாறு இருந்து இறைவனை வேண்டியவர்களுக்கு திருக்கைலாய வாழ்வு கொடுத்து சிறப்பாக இருக்கு. அந்த செயல் சிறப்பாக இருக்கு. காலில் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ். அந்த காலின் ஊக்கம் கண்டோன்னா ஒருத்தன் வீடு தன்னுடைய ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார், கால் வலி தாங்க முடியல, நடக்க முடியல, பாலைவன வெயில் கொடுமையா இருக்குது. அந்த நேரத்தில் நிழல் தரும் மரம் போன்று அவர்களுக்கு தண்ணீரை குடித்து அவர்களை ஆற்றுப்படுத்துவார். நீரின் இன்சுவை திகழ்ந்தோர் வெளிப்படும். அந்த நீர் இன்சுவை என்னது, ஒன்று பசி எடுக்காது. சிவனார் கொடுக்குற தண்ணீர் வந்து பசி எடுக்காது. ரெண்டாவது வந்து அங்கே ஒரு அடுத்த வந்து தண்ணி தாகமும் அறியணும். அடுத்து வந்து ஒரு மன நிறைவு கிடைக்கும், அதுதான் வெளிப்படும். அது வந்து அவங்களுடைய கண்ணில் தெரியும், அது சிவனாரினுடைய அந்த தன்மை. மண்ணின் திண்மை வைத்தோன் என்று மண்ணின் திண்மை என்று அந்தந்த ஒரு தன்மை இருக்கு. இப்போ தென்பாண்டி நாடு என்பது இது இங்கே வந்து சிவனார் பூர்வீகமாக இருக்கிறது. அது போன்று ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி அதான் சொன்ன ஏற்கனவே சொன்னா உணர்வுக்கு மதிப்பளிப்பவர் நமது சிவனார்.
சிவபுராணத்திலே சொல்லியாச்சு, அதுதான் சொல்லாச்சு. எனை பல கோடி எனை பல பிறவி, இவ்வாறு பல கோடி செயல்களை அடியவர்களுக்காக செய்திருக்கிறாரு. பல பிறவிகளை உலகிற்கு பல பிறவிகளை படைத்திருக்கிறாரு. அந்த பல பிறவிகளுக்கும் தான் அருள் கொடுக்கிறாரு. அனைத்தும் 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 அனைத்து அவ்வையின் அடைந்தோன் எல்லாத்துக்குமே ஒரு நிறைய முடிவு இருக்குது. அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு தராசு இருக்குது. அந்த தராசு எடை போட்டு அவங்களுக்கு அது மட்டும் கிடையாது, முன்னோன் காண்க முழுதோன் தான். இதுதான் காலங்காலமும் ஆதியிலிருந்து சிவனான் படைச்சினார். முழுதோன் ஒரு முழுமையான நிறைவை கொடுக்கின்றார் நம்ம சிவனார். தன்னேர் இல்லோன் தானே காண, தனக்கு நிகர் இல்லாதவன் சிவனார். தனக்கு நிகர் தானே தான். ஏன தொல்லியிரு அணிந்தோன் காணுங்க, அந்த காட்டில் இருக்கிற ஏனத்தொல்லியர்னா அந்த காட்டுப்பண்ணி, அந்த காட்டுப்பண்ணினுடைய அந்த பல்ல கழுத்துல அணிஞ்சிருக்கிறார் சிவனார். கான புலிபுரி அறையோன் காருங்க. காண புலிபுரினா ஏற்கனவே சொல்லலாம், உத்தரபாச மங்கல அந்த இது எல்லாத்தையும் சொல்ல கொடுத்துருந்தது. அந்த புலியை விலங்குகளுக்கெல்லாம் சொல்ல கொடுத்துருந்தது, வளர்ப்பு விலங்குகளுக்கு. அந்த புலியை சாகரிச்சுட்டு அதனுடைய தோலை தன்னுடைய இடையிட்ட நீற்றோன் கடன் திருவெண்ணீர் நெற்றியில அழகாக அணிந்து இருப்பவர் நம்ம சிவனார். நினைத்தோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடிவேன். நினைத்தோறும் நான் சிவனை பத்தி நினைக்கும் போது என்னால அந்த நினைவுல மீளும் இல்லை. ஏன் தெரியுமா, போன பிறவில நான் பண்ண பாவம் இருக்கு பாரு, அவ்வளோ ஒரு பாவம் பண்ணவன் நான். அதை நினைக்கும் போது அந்த என்ன ஆயிருப்புன்னே எனக்கு தெரியாது. இன்னிசை வீணையில் இசைந்தோன்றான். ஆனா போன பிறவிலே நான் சிவனாரை ஏமாத்திட்டேன். எப்படிதானா, அவர் பிடிக்கிற மாதிரியே பாட்டெல்லாம் பாடி, ராகங்கள்லாம் பாடி, தமிழ் இசை பாட்டுகளை மெட்டுக்களை இசைத்து, ராகங்களை இசைத்து அவரை நான் பாட்டிலே அவரை மயக்கிட்டு அவர் இந்த வரத்தை பிடிக்கிட்டேன். எப்படியாவது அடுத்த பிறவில எனக்கு முக்தி கிடைச்சிட்ட மாதிரி நான் வரத்தை பிடிக்கணும். அந்த அளவுக்கு சிவனாரை எனக்கு பெருமையா சொல்றாரு. இன்னிசை அந்த அளவுக்கு தமிழ் பிரியர், இசை பிரியர், இசைக்கடவுள் சிவனார் தான். அந்த அளவுக்கு இசைப்பிரியர் அதுதான். அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தவன் காணுங்க. அன்னது ஒன்று அறிந்தவன் காணுங்க. பரம் அது அன்னது ஒன்றுனா இல்லாததுன்னு எனக்கு எதுவுமே கிடையாது. எதனால சிவனை உணர்ந்து விட்டேன், அறிந்தவன் காணுங்க. அதே போன்று சிவனார் எல்லாத்தையும் தெரிஞ்சவர். இரு பொருள் இது. அறிந்தவன் காண்க எனக்கு புரிய வச்சார், அதுதான் பொருள். பரமன் காண்க பழகியோன் காண்க. பரமன்னா முன்னாடி சொல்ல முடியாத யுகத்துக்கு முன்னாடி இருந்து உலகை வளர்க்கிறார். பழையோன் காண்க. பழையோன் பழைய ஆதி காலத்திலிருந்து அடியவரை காண்கன்னா அடியவர்களோடு இருந்து கொண்டு அவரை நெறிப்படுத்துவர். பிரம்மன் மால் காணா பெரியோன் காண்க. இது ஏற்கனவே சொல்லியாச்சு, திருமாலாலும் பிரம்மனாலும் அறியப்படாதவர். அற்புதம் காண்க, அற்புதங்களை உலகிற்கு செய்வர். அநேகன் காண்க, அநேக வடிவில் அடியவரை ஆட்கொள்பவர், உலகத்தை நெறிப்படுத்துவர். சொல் பதம் கடந்த தொல்லோன் காண்க. வார்த்தையில சொல்லவும் முடியாது சிவனை பத்தி, சிவனுடைய அதிசயங்களை சொல்ல முடியாது. அதே போன்று எழுத முடியாது, தமிழால கூட எழுத முடியாது. அவர் யாரு என்னன்னு சொல்லிட்டு விவரமா ஒரு குறிப்பிட்ட இலையில கூட எழுதுதான்னு சொல்ல முடியாது. எழுதினேதான் இருக்கணும், தவிர அதுக்கு முடிவில்லாம இருக்கும். அந்த அளவுக்கு சிறந்த செயல்களை வந்துகினே இருக்கும். அதுக்கு முடியவே கிடையாது. சொல்லோன்னு காண்க. சித்தமும் சொல்லா சேட்சியன் காண்க. சித்தம் என்னன்னா சிந்தை இருக்கிறவங்க யோசனை பண்ணி சித்தர்கள்னா சிந்தையில சிவனே பிடிச்சாங்க. அவங்க கோயிலுக்கு போய் கோயில் வழிபாடு செய்யலன்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, அவங்க சிவனாய் தலையிலிருந்து இறக்கி வச்சாதானே அவங்க கோயிலுக்கு போயிட்டு வழிபடணும். அவங்க தலைக்குள்ளேயே வச்சு அதே சிந்தையில் இருக்குது. அவர்கள் தான் சித்தர்கள். அந்த சித்தர்களாலும் சிவனாரை அறியப்படாமல் இருக்கின்றார் சிவனார். பக்தி வலையில் படுவோன் காண்க. ஒன்றும் இல்லைங்க, அவரை வணங்கி போயிட்டு ஏற்றுக்கொண்டு இதே கண்டினியூஸ் பண்ணா அவர் சிவனாரும் உன்னோட மனசுல இறங்கிடும். ரொம்ப ஈஸி. ஒருவன் காண்க. ஒருவன் என்ன பண்ணுவாங்க, அவர் இந்த அறப்பிரகாரம் நடக்கிறப்ப ஏதோ ஒன்று இருக்குப்பா, இப்படியேதான் சொல்லிட்டு இருப்பாங்க சார். அந்த ஒன்று ஏதோ ஒன்று கிடையாது, அது எல்லாமே சிவன் தான், அது தெரியும். ஆனா அவங்களுக்கு புலப்படாது. ஏன் தெரியுமா, அவங்க ஏதோ ஒன்றுன்னு சொன்னோன்னே ஆராய்ச்சி தான் பண்றாங்க சார், இறங்கி அடி பண்ணிட்டு வர மாட்டார்கள். அதனால கிடையாது. அந்த ஒருவன் யாருன்னு நமக்கு சிவனா. விரிப்பொழில் முழுதாய் விரிந்தோன் கரு. விரிப்பொழில்னா எங்க பார்த்தாலும் தோட்டம் இருக்குது, தோட்டம் இருக்குது, மலை இருக்குது, மலையில ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது. அது மேல அப்படியே அழகா மேகம் போகுது. இதெல்லாம் பார்த்தோன்னா மனசுல அப்படியே ஒரு இனம் புரியாத இன்பம். ஒரு மலையில தூரம் ஒரு வண்டியிலிருந்து இறங்கி தூரம் பாருங்க, அவ்வளவு அழகாக ஏகப்பட்ட இந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொடுத்தவரே சிவனா இருக்கும். அதான் விரிப்பொழில் முழுதாக இருந்தான்னு அணுதரும் தன்மையில் அணுதரும் தன்மைனா ஒரு அதாவது ஒரு கருவை உருவாக்கும் போது அந்த கருவை இப்படிதான் வரணும்னு சொல்லிட்டு சிவனாருக்கு தெரியும். அந்த கருவை கொடுக்கிறவர் சிவனார் தான். அது இப்படி வரணும்னு சொல்றவர் இவர் தான், தலைவன். அவ்வளவுதான்.
ஐயோன் காண்க. இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. உனக்கு வந்து எது உனக்கு மனைவியா யார் வருவாங்க, உன்னுடைய இது என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். நல்ல கல்வியானவருக்கு கல்வியான மனைவி கிடைச்சாருன்னா அது சிவனுடைய அருள் தான். அது மூலம் என்னன்னா உலகம் பூரா சிவனை அறிப்பாருன்றது போதும். ஈசன் காண்க. அரியதில் அறிவோன்னு காண்க. சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்து ஒரு பூ 11 வருஷத்துக்கு ஒரு பூவை மறைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து அது 11 வருஷத்துக்கு தான் முடியும். ஆனால் சிவனார் வந்து எப்போ மலைப்பாருன்னு தெரியாது. ஆனால் மலைக்கும் பொழுது தோன்றுவார்னு தெரியாது, அருள் கொடுப்பாருன்னு தெரியாது. அந்த அருள் கொடுக்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது அழகாகவும் இருக்கும். மருவி எப்பொருளும் வளர்ப்போம் காண்க. அதாவது அடியோரோட சேர்ந்து அவனை பக்குவப்படுத்த. மருவி என்றால் பக்குவப்படுத்துது. அவங்களோட இணைஞ்சு பக்குவப்படுத்துது. வளர்ப்போம் காண்க. நூல் உணர்வு உணரான் நுண்ணியோன் காண்க. அதான் ஏற்கனவே சொன்னதான் திரும்ப சொல்றேன். நூல் உணர்வுனால எழுத்துக்களால் எந்த ஒரு புக்கிலையும் புக்கிலையும் இருக்க சிவனை பத்தி தெளிவாக எழுத முடியாது. மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க. விண்முதல் பாதாளத்துக்கு கீழே போய் நேருகிறார் சிவனார். அந்தமும் ஆதியும் அகுன்றோன் காண்க. அவர் எப்போ பண்றாரு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் முடிவே கிடையாது அவருக்கு. முடிவில்லாமல் அருள் கொடுத்து கொண்டே இருப்பார். பந்தமும் வீடும் படிப்போம் காண்க. உனக்கு தேவைய மனைவியும் மக்களும் உனக்கு என்னென்ன வேணும்ன்றது நிர்மாணம் பண்றது சிவனார் தான். நிற்பதும் செல்வதும் ஆவணமும் காண்க. நான் இப்போ பேசுறது சொல்றது எல்லாமே சிவனர்களால் தான் நடக்குது. கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. அதனால் சிவனார் படிக்க வேண்டியதும் கிடையாது, முடிவு கிடையாது, எல்லாம் தெரியும். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை விட்டுணும். யாவரும் பெறவுரை ஈசன். அதான் ஏற்கனவே சொல்லி சிவன் பொதுவானவர். யார் வேணுமானாலும் வணங்கி அவருடைய அருளை பெறலாம். தேவரும் அறியா சிவனே காண்க. தேவர்னா தேவேந்திர உலகத்தில் இருக்கிற 30 கோடி தேவர்கள் மற்றும் தேவேந்திரன் அறியப்படாத நமது சிவனார் காண்க. ஆண் அலி எனும் பெற்றியல் காண்க. அதாவது பெண்ணா நின்று பெண் உருவத்தில் நின்று வழிபடுறவங்களுக்கு அவங்க வந்து விருப்பப்படுற மாதிரி பெண்ணாகவும் வருவார். அதே பெண் ஆண் உருவத்தில் நின்று வழிபடுறவங்களுக்கு அவருக்கு விருப்பப்படி ஆணாவே வந்து நிற்பார். திருநங்கைகள் விருப்பப்படுற திருநங்கைகளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க விருப்பப்படுறாங்களே, அதனால அவங்கள அதே கோலத்தில் வந்து அவங்கள வந்து திருப்திப்படுத்துவார். பெற்று ஆனால் வந்து சிவனார் வந்து உருவமும் இந்த உருவம் கிடையாது. எப்படி வேணுமா வருவார், அவ்வளவுதான். உருவமே கிடையாது, எப்படி வேணுமா வருவார். பெற்றியன் ஆண் பெண் அறியன பெற்றியன் காண்க. கண்ணால் யானும் கண்டேன் காண்க. ஆனா நானு மாணிக்க வாசகர் நான் சிவனாக கண்டேன். என்னோட வந்தாரு, குருபரனாக வந்தாரு. நான் போன குதிரை வாங்கறதுக்கு போகும்பொழுது பின்னாடி ஒரு பாட்டு பாடினே வராரு. பானராணின்னு பாட்டு பாடினே வராரு. அற்புதமாக ஒரு பாட்டை கேட்ட திடீர்னு வருது. மேல இருந்து ஒரு ஒளி வருது, என் மேலதான் படுது. நான் அப்படியே இது பண்றது. திரும்பி பார்த்தா அந்த பானம் இருக்காங்க. இன்னொருத்தர் வராரு, தட்சிணாமூர்த்தி வராரு. அப்பா மேல இருந்து வந்து அப்படியே அபிஷேகம் பண்ணார் கடவுளுக்கு. சிவனாரும் கையில அவரும் சிவன தட்சிணாமூர்த்தி சிவனடியார் தான் ஃபர்ஸ்ட் வராரு. நான் ஒரு சிவனடியார்ப்பா, மேல இருந்து வந்து என்னோட பெரியார் வாப்பா என் கூட வாப்பான்னு தான் கூட்டின்னு போறாரு. இவரை கூட்டும் போறாரு. கூட்டும் போயிட்டா பாண்டிய நாட்டில் இருக்கிறவங்க அது பின்னாடி வந்து அதை பார்ப்போம். கண்ணாலே யானும் கண்டேன். அருள் நனி சுரக்கும் அமுதே காண்ட. அருள் நனி சுரக்குன்னா அந்த சிவனுடைய அருள் வந்து என்னை வந்து காக்குது. அமுதம் போன்றிருந்து என்னை சுரந்து அமுதே காண்க. என்னை காத்து நிற்குது. கருணையின் பெருமை கண்டேன் காண்க. அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க. கருணையின் பெருமை கண்டேன் காண்க. அவர் கூட இருந்ததுனால அவர் என்னென்ன பண்ணாரு, எப்படி எவ்வளவு கருணைமான்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எதனால அவர் கூடவே நான் இருந்ததுனால எனக்கு இந்த விவரம் தெரிஞ்சது. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. இந்த பூமியில வந்து காலை வச்சாரு சிவனார். நானும் புண்ணியம். இது யாரும் இல்லை, சைவ மதத்தில் உள்ள நமது சிவனார் அருள் கொடுக்க வந்திருக்கிறார் என்று நானும் உணர்ந்து கொண்டேன். மாணிக்க வாசகர் நானும். அவன் என்னை ஆட்கொண்டு அருளினம் காண்க. என்னை ஆட்கொண்டு அருளினார்னா என் மூலயமாக பாண்டிய நாட்டுக்கும் உலகத்துக்கும் சிவநெறியை பரப்ப வந்திருக்கிறார் நமது சிவனார். அப்பொழுதுதான் பாவம் நிலம். குவளை கண்ணி கூரன் காண்க. குவளைக்கு அழகிய கருங்கண்ணை உடைய உமையாரை ஒரு பக்கமாக கொண்ட நமது சிவனார். உலக அழகியார்னா யாருன்னா நமது உமையார் தான். உலக அழகன்னா எப்பொழுதுமே உலக அழகன் யாருன்னா நமது சிவனார் தான். உலக அழகினா நமது உமையார் தான். அவளும் தானும் உடனே காண்க. 2 பேரும் வந்தாங்க. பரம ஆனந்தம் பழங்கடல். அது இவங்க தான் இந்த சிவனார் தான் வந்து எல்லாருக்கும் வந்து முக்தி கொடுக்குறாரு. இது வந்து என்னால சொல்ல மாணிக்க வாசகராக என்னால் சொல்ல முடியாத முக்காலத்திலிருந்தே இதுக்கு முட்டுனார். கருமா முகிலில் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி. கருமா முகிலில் தோன்றினா மேல மேகமாக நின்று மழை செய்து உலகை வழிபடுத்துகின்றார், வளப்படுத்துகின்றார் நமது சிவனார். திருவார் பெருந்துறையில் ஏறு. திருவார் புரைந்துனா தென்பாண்டிய நாட்டிலிருந்து. திருத்தகு மின் ஒளி திசை வரைய ஐம்புலன் பந்தனை வால் அறுவரு.
திருத்தகு மின் ஒலி திசை திசை வெறிய இதுல இதுவரை முடிந்ததா. இதுக்கப்புறம் இதுல இருந்து திருத்தகு மின் ஒலி திசை திசை வெறிய வந்து திரும்ப பழைய இந்த மாணிக்கவாசகர் ஸ்டோரிக்கு வருது. பாண்டியனுக்கு குதிரை வருதுன்னு குதிரை வரல. அதனால என்ன பண்ணாங்க, காலை கையெல்லாம் கட்டி போட்டு வெயில் நல்ல வெயில், அந்த வெயில தூக்கி போட்டுறாங்க. யார் விட்டு பணத்தை யாரா செலவு பண்றது, பணம் எங்கே போச்சு, அவன் குதிரை எங்கே போச்சு, இது வரையும் குதிரை வரல, ஏதோ கதைலாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணி அடிச்சு சித்திரவதை பண்ணி தூக்கி அதில் போடுறாங்க. திருத்தகவலை திசை அந்த நேரத்தில் என்ன பண்ணுது, அந்த இது வந்து வாதாறு ஐம்புல பந்தனே வாதாறு இது மேலே இருக்கும்போது அந்த பாம்பு கழுத்தில் இருக்கிற பாம்பு வந்து சிவனார் கழுத்தில் இருக்கிற பாம்பு வந்து அப்படியே கத்துது, ஒரே குரல் விடுது. அந்த பாம்பு தான் மற்ற 5 மரத்தில் இருக்குது. உலோகாயுதன் பேர். அது வந்து சிவ நீதிபதி. அந்த பாம்பு வர ஒன்றும் இல்லை, சிவ நீதிபதி. உலோகாயுதன் என்னும் ஒளித்திரல் பாம்புன்னு மற்ற 5 மரத்தில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அதுதான். சைவ மதத்துல தான் முழுதுமாக சிவனார் அதை நம்ம செயல்படுத்துறாரு. மற்ற 5 மதத்தில் வந்து அது மேற்பார்வையிடுது, சிவனார் மேற்பார்வையிடுவார். ஆனால் இது நம்ம மதம் தான் சிவனாரே நேரடி கட்டுப்பாட்டுக்கு வராரு, எட்டுன்னு வராரு சைவ மதத்தை. இதுதான் பொருள். அதனால வந்து இந்த செயல் நடந்த உடனே அந்த பாம்பு கட்ட உடனே சிவனார் கண்டுபிடிச்சிட்டாரு. வெண்துயர் கோடை மாத்தலை கருப்பர். அது மாதிரி வந்து வெயில் பயங்கரமான வெயில் அடிக்குது. அந்த நேரத்தில் என்ன வந்து துடிச்சுன்னு இருக்கிறேன். நீடு எழு தோன்றி வால் ஒளி மிளிர். அப்போ என்னாச்சு, மழையிலேருந்து மழை பெஞ்சு ஒரு திருப்தியாக வர மாதிரியே, என்னுடைய மனசுக்கு திருப்தியாக வர மாதிரியே சிவனார் என்ன பண்ணுறாரு, குளிர்ச்சியை கொடுக்குறாரு. அங்கே வந்து மரத்தை நிறைவேற்கிறாரு, குளிர்ச்சியை கொடுக்குறாரு. அந்த கையில் கட்டு போட்டதே தெரியல. ஆனால் வந்து வலி வந்து தெரியல. இவர் வந்து தூங்குற மாதிரி தான் இருக்குது. மற்றவங்களுக்கு இவர் வந்து துடிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பசி எடுக்கல, நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது, ரெஸ்ட் எடுத்து நிற்கிறாரு. அப்போ என்னாச்சு, நீர் வாழ்வழி முறை எந்த பிறகு கோபம் உடனே கோபம் வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னும் போது இரு பெரு சமயங்கள். அந்த இரு பெரு சமயங்கள். அதனால வந்து அந்த இரு பெரு சமயக்காரை ஒழிக்கணும் பொந்திக்கிறார். இவங்க 2 பேரும் விஷயம். ஏன்னா பாண்டியன் வந்து ஒரு கல்லங்கப்படி இல்லாத அவன் அந்த அளவுக்கு வந்து அவனை வெறுப்பேற்றி உசுப்பேற்றி இது மாதிரி பண்ணி விட்டதுனால தான் அவன் செய்யறான். அதனால அதுக்கு முக்கியமான யாருன்னா அந்த இரு பெரும் சமயத்தினர், அந்த 2 மரத்தின் சேர்ந்தது தான். எந்த பிறவில் கோபம் இருந்து முரசு எரிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட. உடனே என்ன பண்ணுச்சு, இந்த பூதகணங்கள்லாம் ஒரே ஆரவாரம் போச்சு. அப்பா தலைவர் கிளம்பிட்டாரு, இனிமேல் வந்து ஒரு நல்லது நடக்க போகுது, இங்கே வந்து தென்பாண்டி நாட்டுக்கு ஒரு புத்துயிர் பிறக்க போகுது, சைவம் படுத்து ஓங்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த 15 போன பூதகணங்களும் அப்படியே மூலங்கெல்லாம் ஆட்சின்னு ஆரவாரத்தோடு எழுந்து வந்து முரசு இருந்து மாப்பெரும் கழிவு முழங்கி பூம்புரை அஞ்சல். அது என்ன பண்ணாரு, அந்த போருக்கு போகும்போது அந்த காந்தல் பூவை காட்டுறாரு. நான் வந்து போருக்கு கிளம்பி வந்துட்டேன். போருக்கு கிளம்பி வந்துன்னா என்ன, சிவனாரை மாணிக்கவாசகரை காப்பாற்றி சைவத்தை நிலைநிறுத்துவதற்காக பாண்டி நாடு வந்தேன். எஞ்சா இன் அருள் நுண்துளி கொல்ல வெண் சுடர் வெள்ளம் திசை திரட்ட வரையற கோர குட்டம் கையற ஒரு எஞ்சா இன்னொரு. அது மாதிரி சிவனார் வந்து என் மேலே வந்து இந்த இப்பல வந்து மயக்கடிச்சு விழுந்துருக்கிறேன், நீ அப்படியே தூங்குற மாதிரியே நான் பார்த்துருக்கேன், உங்களுக்கு சளிக்கு வராது எதுவும் வராது, அப்படியே நான் பார்த்துருன்னு சொல்லிட்டு இன்னொரு சென்சுடர் எதுவும் திசை செய்யணும். ஒரு பெரிய மழை பெய்ய வைக்கிறார். மழை பெய்ய வச்சுன்னா அது வந்து அப்படியே வெள்ளம் வந்து அந்த நேரத்தில் வந்து கோர குட்டம், இந்த இரு மதத்தை சேர்ந்த பின்பற்ற அடியவர்கள், அந்த மதத்தை சார்ந்தவர்கள்லாம் அந்த கோரம் குட்டம் என்ற 2 நகர் பாண்டியன் ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு மதத்தை சேர்ந்த ஒவ்வொரு 10,000 ஒரு 10,000 பேர், அது ஒரு 10,000 பேர் இருக்கிறான்னு வச்சுங்களேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, மழை பெஞ்சோடனே எல்லாம் ஒருத்தர் விடாமல் போய் அந்த நகரத்தில் ஒழிஞ்சிக்கிறாங்க மழைக்கு பயந்து. இருமுச்சு அப்புறம் கோரப்பட்டு அப்போ வந்து கையார ஓங்கின போது என்னாச்சு, அடிச்சு மழையில வந்து போட்டு அடிச்சு அந்த அடியை 100 ஒரு 50 அடி 20 அடி 30 அடி 40 அடி 50 அடின்னு சொல்லிட்டு போட்டு இறக்கி பெரட்டி எடுத்து போயிட்டு கடல்ல தள்ளிடுது. எல்லாம் செலுத்தாங்க. அதுதான் அந்த நேரத்தில் அந்த அந்த தண்ணியில வந்து சிவன் வந்து அந்த ஜோதி வலிமையான ஒளி தந்தான். சென்சுடர் வெள்ளம் திசை, அந்த ஒளி வந்து அந்த ஜோதி மூலியமான ஒளி அந்த தண்ணியில செஞ்சுதான். இந்த கோரப்பட்ட அந்த 2 மதத்தை சேர்ந்தவங்க சுத்தமாயிட்டாங்க. அந்த 2 மதத்தில் சேர்ந்தவங்க கடைபிடிக்கிறவங்களுடைய அடியார்கள், அந்த கடைபிடிக்கிற 2 மதத்தை கடைபிடிக்கிறதுனா ஒரு மதத்தில் இருக்கிறவங்க ஒரு முச்சமயத்து ஒரு பேய் தேரு. அதாவது வந்து பேரை ஒரு பேய் தேரை வந்து பேய் ஓட்டுது. அதில் உட்காந்து போகிற கதை அந்த மதத்தை பின்பற்றவங்க அடையிற நிலைமை இதுதான் கிடைக்கும். ஒன்று வந்து பேய் தேரில் உட்காந்து அந்த பேய் கூட நம்பி போகிறாங்க, அது எங்கன்னா போய் முட்டி கட்டி சாகடிக்கும். அதுதான் ஒரு நீர். இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னா நீர் நிசை பெறுவரும் நெடுங்கன் மான்கள். காட்டில் ஓடி தெரியுமா, புலி சிங்கத்துக்கு சிறுத்தைக்கு பயந்து மான், அது போல் அவங்க ஓடினே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஆதரவு இருக்காது.
இது வரலாற்று மாணவங்களுக்கு கீழே தெரியும். நான் யாரை சொல்றேன் என்ன சொல்றேன் எல்லாமே தெரியும். ஏன்னா சிவனார் அதை பற்றி சொல்லாதனால நானும் சொல்லக்கூடாது. மாணிக்கவாசகர்கள் குறிப்பிடாதனால அதை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. நெடுங்கணும் நீர் நசைத்தர் அது மாதிரி வந்து இவங்க ஓடிக்கினே இருப்பாங்க. தவப்பெரும்பாயிடை பருகி தளர்வோடு என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு யாருன்னா ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் உட்காரலாம். அவைப்பு இருந்தா கொஞ்ச நேரம் பார்த்து அவைப்பு இருந்தாங்க நீங்காது அசைந்தன. கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம திடீர்னு உணர்த்தம் எதிர்ப்போம். உடனே இவங்க திரும்ப ஓடணும். அது மாதிரி வந்து 2 மரத்துல வந்து எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க அழிஞ்சு போறாங்க. ஆனா அதை மரத்தை பின்பற்றுறாங்க. அவ்வளவுதான். ஆயிடை வான தேரி ஆற்று அகவையில் பாய்ந்து எழுந்த இன்ப பெருஞ்சுழி குவித்து அது இருக்கும். ஆனா அது அவங்களுக்கு தான். ஆனா எனக்கு என்னடானா என்னுடைய பாவத்தை பறிக்கிற சிவன் அவருடைய தலையில இருந்த தண்ணியை கொட்டுறாரு. கொட்டி இன்ப பெருஞ்சு அது எதுக்கு வந்துருக்குறான்னா எம்பந்தம் மாக்கரை பெருது அழைத்து இருக்கு. நான் வந்து கரையில ஒதுங்கி இருக்கிறேன். ஒரு மரமா நின்று இருக்கிறேன். பாவம் பண்ண மரமா நின்று இருக்கிறேன். ஆனால் தண்ணி எங்கேயோ போகுது. நான் சிவனை நினைக்கிறதுனால இந்த பாவ மரத்தை ஒழிக்கணும் சிவனே நமச்சிவாய் சொல்லுறேன். தண்ணி என்ன தேடின்னு வருது. தண்ணி என்ன தெரிந்து இருவினை மாமரம் வேர் பறித்தெழுந்து தண்ணி வந்து அப்படியே ஊழ் ஓங்கிய நாங்கள் இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து அப்படி வந்து நாங்கள் வந்து பாவமே உருவான எங்களை அந்த வேரோட சிவனடியார எங்களை அந்த வேரோட பற்றி புடிங்கி எடுத்துக்கின்னு இனிமேல் உங்களுக்கு பாவமே கிடையாது முக்தி தான் சொல்றேன் இல்லையா. அது வந்து அந்த இன்ப பெருஞ்சொல்லினா அந்த ஆற்று இன்ப வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு கடல் என்னும் திருக்கையிலாயத்தில் விட்டுருது. உருவ அருநீர் ஒட்டா அருவரை சாந்தின் வஞ்சிரை கட்டி மட்டு அவள் வெறி மலர் குலவாய் கோலி நிறை ஆகிடுது. அதாவது வந்து இந்த 6 மரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே வறுமை வராது. அந்த ஏன்னா அந்த சலந்தரன் சொல்லுவாங்க. யாரையும் அந்த தண்ணிக்கு கடவுளை வந்து சலந்தரன். அந்த சலந்தரம் வந்து மேகமா இருந்து அந்த 6 சிவனாரை வணங்கும் 6 மரத்துக்கு தேவையான நீர் எல்லா வசதி வாய்ப்பு வசதி நல்லா எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. மாப்புகை கரை சேர் வண்டு உடை குளத்தில் அழகான மலர்கள் நிறைந்த சோலையா இருக்கும். அவங்க வாழுற இடம் வண்டுகள் மலர் தேன் பறிக்கும். அது போன்று இருக்குது. மீன் கொலை மேல் மனிதரை நோக்கி அது மேல வந்து மீன் துள்ளி விளையாடும். கொக்கு மீனை பிடிக்கும். அது மேல வந்து ஒரு இன்பமா இருக்கும். அருசனை வயலில் அன்பு வித்தட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ். இவ்வாறு வந்து அந்த 6 மரத்தில் வந்து ஒரு சிறப்பாக இருப்பாங்கன்றதுதான் பொருள். வரவணிங்கிறது கரும்பண கச்சை கடவுள் வாழ இதுக்குள்ள வச்சுருக்கிறாரு. என்னது கரும்புனா சுவையும் வச்சுருக்கிறாரு, பணத்தையும் வச்சுருக்கிறாரு. வேணும்னா அது மாரி பணத்தை அப்ப இல்லாதவங்க என்ன பண்ணணும், அவரை போய் கேட்டா அவர் பணத்தையும் கொடுக்க போறாரு, சாப்பாடு போட்டு அனுப்ப போறாரு. அதாவது வந்து நம்ம வந்து இன்பத்தை கேட்கறவங்களுக்கு அது பொருந்தம். அடியவர்களுக்கு என்ன பொருந்தம்னா உனக்கு தேவையானது கேட்டு உன்னை திருப்திப்படுத்துவார். அருந்தவருக்கு அருளும் ஆதி வாழ். அது மாதிரி வந்து சிவனை நோக்கி தவம் செஞ்சு எனக்கு ஒரு 1000 வருஷம் 500 வருஷம் ஓணுன்னா அது ஆள் கொடுப்பாரு. ஏன்னா அவர் அடியவர் ஆச்சு அதெல்லாம் கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து என்னடா இவர் கைலாய வாழ்வு கேட்கல நம்ம தன்னுடைய இதுன்னு அதை பார்க்க மாட்டார். அவருக்கு தேவையானது கொடுத்துருவார். அச்சம் தவிர்த்த சேவனம் என் மனதில் இருக்கிற அச்சத்தெல்லாம் சிவனார் தவிர்த்துட்டார். சேவகன் ஏற்கனவே பொறுப்பு நிச்சலம் ஈர்த்து ஆட்கொள்வான். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம என்னுடைய பாவத்தை எடுத்து காய வச்சுட்டார். சூழிரும் துன்பம் துடைப்போன் பாடு. என்னை சூழ்ந்திருந்த துன்பம் எல்லாம் துடைச்சிட்டு என்னை நெறிப்படுத்தான். எய்தினர்க்கு ஆரமுது அளிப்போன் வாழ்க. தன்னை அடைந்தவர்களுக்கு தொடர்ந்து அமுதங்களை பொழுது கொண்டிருக்கின்ற நமது சிவனார் என்றென்று நிலைத்திருப்பார்கள். கூத்தோடு குளிப்போனார்கள். இரவுல வந்து அந்த பேய்களோடு நடனமாடி கொண்டிருக்கிறாரே என்று சொல்ல முடியாது. அப்படி இருந்து அந்த நிலையில் இருந்து கொண்டே அடியவரை காப்பாற்ற இறங்கி வருவார் என்று. பேரமை தோழி காதலன் வாழ்க. பேரமை தோழின்னா தனிப்பேர இடத்தை பெற்றுட்டாங்க. யாரும் உண்மையார் அதுதான் காதலன். ஏதிலார்க்கு ஏதில் எம் இறை வாழ்க. ஏதில் எம் இறை வாழ்க. ஏதிலார்க்குன்னா மனசுல சிவனை நினைச்சு வந்து கொடுத்து எந்த அளவுக்கு வழிபடுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு சிறப்பான செயலை செய்யும் நமது சிவனார். காதலருக்கு எய்ப்பினில் வைப்பினில் வாழ்க. ரொம்ப விரும்பி இது பண்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நெருங்கி அதிகமா நெருக்கமா வராங்களோ இந்த 2மே இறக்கணும் ஒண்ணுதான். காதலருக்கு எய்ப்பின் நெருங்கி வாழ்க. அது மாதிரி சிவனை வந்து ரொம்ப அதிகமாக விரும்புறவங்க அதுக்கு அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். நச்சு அரவு ஆட்டிய நம்பன் வாழ்க. நம்பன் என்ன நம்பியர்களை கைவிடாதவன்.
அது சிவனால் போற்றப்பட வேண்டும். பிச்சு எமை ஏற்ற பெரியவன் வழக்கு, அந்த சிவனால் என்னை பைத்தியம் பிடிக்க வச்சிட்டார். ஏன்னா அவர் மேலே அவர் காட்டிய அன்பு, அவர்கிட்ட கருணை எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு சொல்றாரு பெரியவன். அது மாதிரி நல்லதே செய்யும் நமது சிவனார் வழக்கு. நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்று, இது மாதிரி திருநீற்று அறிந்து என்னை நெறிப்படுத்தும் சிவனார் போற்றப்படுவார். 4 திசை நடப்பன உலக 4 திசைன்னா யானை, இந்த விலங்குகள், மனிதர்கள் எல்லாமே நடக்கிற ஜீவன்கள் எல்லாம் படிச்சாரு. கிடப்பன என்ன மரம், செடி, குடை இதெல்லாம் படிச்சிருக்கிறாரு. நிற்பன நரி, நிற்பன என்ற மலை, கல்மலை, மலை, குகை இதெல்லாம் நிற்பன என்றார். சொல்பதம் கடந்த தொல்லோன் கண்டு, மீண்டும் வருது. சொல்பதம் சொல்ல முடியாதவர், அதே மாதிரி எழுத முடியாத சிவனார். அது இப்போ கிடையாது, அதிலிருந்தே அது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. எழுதலாமா செய்யலாமா சிவனை பற்றினா அது முடியாத காரியம். உள்ளத்து உணர்ச்சியில் கொல்லவும் கூட, உள்ளத்துல உணர்ச்சி சிவனார் எப்படி இருப்பார், ஏது இருப்பாரு மனசுல சிவனடியார்களே தோணுனாலும் யார் எங்கிருந்து வந்தாரு, அவர் தாய் தந்தை யாரு அப்படி இப்படின்னு யோசனை பண்ணினா போனா கூட ஒரு பதிலும் கிடைக்காது. கண் முதல் புறனாய் காட்சியும் இல்லாக்கா, கண்ணுக்கு காட்சி கொடுக்குற மாதிரி சிவனா வராரு, ஆனா வராரு, பெண்ணா வராரு, திருநங்கையா வராரு, ஜோதி வடிவமாக வராரு. ஒரு காட்சி இல்லை, எல்லாமே ஒன்று. விண் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தான், ஆகாயத்தில் இருக்கிறாரு, எல்லா பூமியில் இருக்கிறார், எல்லாமே கண்ணு பூதம் என்றது கண்ணுக்கு தெரியாது பூதம், அது போன்ற பூதம் கண்ணுக்கு தெரியாது இருந்து அருள் கொடுக்கிறார். பூவின் நாற்றம் போன்று உயர்ந்தாங்க. பூவினா ஒரு முந்திலே சொல்லியாச்சு, சிவபுராணத்திலே ஒரு மல்லிகை பூ கம மனம் வந்துச்சுன்னா அதனுடைய நாற்றத்தை அவங்க அந்த முகர்ந்தவனுக்கு தான் தெரியும். அது போன்ற சிவனாரை அனுபவிச்சவங்க தான் அவரை பத்தி தெரியும். ஒழிவு அற நிறைந்து மேலிய பெரிய, அது மாரி இல்லைன்னு சொல்றது கிடையாது, எங்கேயும் இருக்குது நமது சிவனார். இது பெருமை மிக்கவர். இன்று எனக்கு எளிய அந்த சிவனார் பெருமைக்கு மிக்க சிவனார், யாராலையும் உணர்ந்து கொள்ள முடியாத சிவனார். நான் சிவனடியாராக இருந்து சிவனை அதிகமாக வணங்கியதனால் என்னாண்டு நான் கேட்டதுக்கு முன்னாடி என்னாண்டு வந்துட்டார். அழித்தரும் கை ஒழித்தர ஒன் பொருள். அழித்தரும்னா அந்த தேகம், அந்த தேகத்துல என்ன தேகம் மற்றும் ஆன்மாக்கு அடுத்த இருக்கிற அந்த இது செயல் பிறப்பு, அந்த பிறப்பையை ஒழிச்ச செய்த ஒன் பொருள்னா பலருக்கு ஒன்னு 3 சூரியன் இருக்கிறதுனால ஒன்றுன்றது ஒருவராக இருந்து பலருக்கு அருள் கொடுப்பவர் என்ற பொருள் போடும். இன்று எனக்கு எளிய இருந்தனன் போன்ற அந்த சிவனார் இன்றைக்கு எளிய தன்னுடைய அண்ணன் போன்று இருந்தார். அழித்தரும் ஆக்கை செய்தோன் காண, இங்கேயும் அழித்தருமாக்கினா மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ற அளவுக்கும் இந்த திரு ஆசிரியர் என்ற நூல் மற்றவங்களுக்கு பயன்படும் இல்லையா, அதுதான் அழித்தரும். அது மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும், அவங்க முக்கிய வைத்து பயன்படும், அதுதான் அழித்தருமாக்க செய்தவன். ஊற்று இருந்து உள்ளம் கழிப்போன்னு, அதாவது முகந்து சாப்பிடும் குடிக்கும் பொழுது அது தோர்ந்துகிட்டே இருக்கும் அந்த பானையில, எதே அமுதம் அந்த அளவுக்கு யார் ஒன்றும் எடுத்து குடிச்சு இருக்கலாம், ஆனால் குறையாது. உள்ள கழிப்போன் ஊற்று இருந்து உள்ளம் கழிப்போன். ஆற்றா இன்பம் அலர்ந்து அலைச்சை. ஆற்றா இன்பம்னா அவர் கொடுக்க இன்பம் போதில் ஒன்று கேட்டுக்கினே இருக்கலாம் போன்ற. அதனால தானே காஞ்சிபுரத்தில் உமையார் அவங்க கூடவே இருந்துட்டாங்க, ஏகம்பநாதன் சொல்லுங்க கூடவே இருந்துட்டாங்க. அதுதான் ஆற்றா இன்பம் அலைச்சை. போற்றா ஆக்கை பொறுத்த ஊற்றிருந்து போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழன். இது மாதிரி இந்த மாணிக்க வாசகர் இந்த உடம்புலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு முக்தி தான் தேவை அப்படின்னு சொல்றாரு. இதனால இது இந்த உடம்பு வேணான்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் இந்த உடலோட தான் நான் மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உடலோட தானே எனக்கு அறிவு கற்றுது, அதனால இந்த உடலோட மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இனிமேல் தொடர்ந்து எனக்கு பிறவிகள் வேண்டாம் என்று நினைக்கிறேன். போற்றா பொறுத்தல் புகழன். மரகத குவால் மாணிக்கப்படுதும். நல்லா நீர் இருக்கிற இடத்துலையும் மலை குகையிலையும் பச்சை பசேல் வளம் இருக்கிற இடத்துல தான் அந்த மரகத மாமணி வெளிப்படும். மின் ஒளி கொண்ட பொன் ஒளியும் இல்லை. மின் ஒளி கொண்டதுன்னா சிவனார் பொன்னிறமா இருக்கிறாரு. மின் ஒளி யார்? உமையார் பார்க்கிற மின்னல் போன்று இடையுடைய அழகிய பெண்ணாக இருக்கிறார். திசைமுகன் சென்று தேடினார்க்கு ஒளிந்தது. நான்முகன் பிரம்மா தேடினாரு, அவங்களுக்கு கிடைக்கல. முறை ஒளி ஒற்றி முயன்றவர்கள். இந்த புகையிலிருந்து தான் எனக்கு புகையா என் மேல பட்டது. எனக்கு இருக்கிற நோயெல்லாம் தேடி போச்சு. அதனால அந்த புகை எங்கிருந்து புகை வருது, அந்த சந்தில போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த சந்தில ஒண்ணுமே இருக்காது. நீ நின்று வணங்கிட்டு நின்று நீ வாங்கின அருளை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதை போயிட்டு பார்க்கக்கூடாது.
ஒற்றுமை கொண்டு நோக்க முடியும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த இந்த குளத்துல குடிச்சிட்டு 100 பேர் அந்த குளத்துல குடிச்சிட்டு ஒரு கிலோமீட்டர் செஞ்சு அந்த கோயிலாண்ட போய் உட்காந்தாதான் அருள் ஓடுன்னு சொல்லிட்டோம்னா, இங்கேருந்து ஒரு ஒலி வந்தது, இந்த குளத்தாண்டிருந்து ஒரு ஒலி போய் இருந்தது, கோயில் வெளியே வந்தது. கோயில் வெளியே வந்ததுன்னா இவங்களோட குறைகள்லாம் சேர்ந்து போச்சுன்னா, நீங்கள் அந்த கோயிலாண்ட தான் உட்காந்துருந்தா அந்த குளத்தாண்டியா உட்காந்தா கிடைக்காது. அதுதான் பொருள். உற்றவர் உரைப்பவருக்கு ஒளிந்தன். உற்றவர் கரெக்டாக தன்னோட சுயநலத்துக்காக ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது சொல்றவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது, அதை கேட்கறவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது. சிவனார் வெளிப்பட மாட்டார். மறைதிறம் நோக்கி வருந்தினருக்கு ஒன்று. மறைதிறம் நோக்கினா மறைதிறனா வேதங்களை தனக்கு ஒரு வரம் ஒன்று தான் போறேன், எனக்கு முக்தி வேணும், சிவனறி வேணும், எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு போல. அவங்க முக்தி வேணும்னு அதனால ஒரு வரம் வேணும்னா அந்த வரம் கிடைச்சிடும். ஆனால் அந்த முக்தி அந்த சிவனறின்றதை பற்றி சொல்ல மாட்டார். இத்தந்திரத்தில் கண்டு என்று இருந்தோருக்கு அத்தந்திரத்தில் அவ்வழியில் ஒளிந்தும் அப்படின்னு இங்கிருந்து ஒரு வார்த்தை வந்தது. இந்த வேத மந்திரத்தை ஓதிக்கொண்டிருக்கும் போது அந்த குகையிலேருந்து ஒரு வார்த்தை வந்தது. அந்த குகையிலேருந்து யாரும் பேசுறாங்க, அந்த குகையில யார் பேசுறான்னு பார்த்தா உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. முனிவர நோக்கி நனிவர கல்வி, அதாவது ஆண் என தோன்றி அரியன பெண், வாழ்நூதல் பெண் என ஒளிந்து சேன் என ஒளிந்தும் சேன் வயல். முனிவர நோக்கினா நனிவர கல்வி, அதாவது மனசுல அந்த வைராகியத்தோடு நோக்கி நனிவர கல்வி. அதனால பல இடர்பாடுகள் வந்தாலும் விடாம இருந்தான். சிவனார் நீ எப்படி நினைக்கிறியோ ஆண் என தோன்றி அரியன, ஆணாக இருந்துச்சுன்னா ஆணாக தோன்றுவார், திருநங்கையாக நினைச்சா திருநங்கையன் உன்னுடைய குறைகளை தீர்ப்பார். வாழ்முதல் பெண் என ஒளிந்தும் சேனுவேன். சரி, ஒரு பெண்ணாக நின்று அவருக்கு வழிபட்டார்னா பெண்ணாக இருந்து அவருக்கு தேவையான வைப்பார். அது மற்ற சேனுவைன்னா அது மற்ற அடியாருடைய மனசை தான் பார்ப்பார் சிவனார். ஐம்புலன் செலவெடுத்து 6 வகை தூரம் போய் உற்றவை துறந்த வெற்றுள்ளது. இந்த உடம்பு என்பது என்னது? இந்த 5 விதமான ஆசையினால சரியாத பாவம்லாம் செஞ்சுக்கிறேன். இப்போ பசங்க 14 பசங்க இருக்குது, 4 பசங்களுக்கு தேவையான சொத்து சேர்க்கணும், ஒரு வீடு வாங்கணும், இங்கே போகணும், மனைவி நகையை கேட்பாங்க. அதனால அப்போ நான் மனைவி நகை இன்னும் யாருன்னா ஒருத்தரை ஏமாத்தினாதான் வாய்ப்பு வந்துட முடியும். இதேமாரி இவங்க மனைவி விடுவாங்களா ஒன்று அதை எடுத்துன்னு இப்படி போயின்னு இருக்கும்போது உனக்கு தொடர்ந்து பிறவி தான் கிடைக்குமே தவிர இது உடம்பு இதுவாயிடாது, நிலைச்சி நிற்காது. இதில் விட்ட விட அந்த பாவத்தின் கணக்கு பிரகாரம் உங்களுக்கு அடுத்த பிறவி கிடைக்கும். அது மாதிரி இப்போ இந்த பிறவில நீ வெறும் பேரும் புகழும் பண்ணின்னு உனக்கு பின்னாடி ஒரு கோடி பேர் இருப்பாங்க. அந்த உடம்பு என்ன ஆகுது? ஒன்றும் இல்லாமல் ஒன்று எரியுது, இல்லைன்னா மண்ணோடு மண்ணா போகுது. அருந்தவர் காட்சி திருந்த ஒரு இது அதேதான். தவம் செஞ்சவங்களுக்கு அந்த தவ பலன் கிடைக்கின்றவரை சிவன் முக்தி வாழ்வு வெளிப்படாது. ஒன்று உண்டு என்று இல்லை என்னப்பா, ஏதோ ஒன்று இருக்குதுப்பா அப்படி, ஆமாப்பா உலகத்தை ஏதோ ஒன்று வழி நடத்துப்பா, ஏதோ வழி நடத்துது இல்லைப்பா, இப்படியே மாற்றி சொல்லக்கூடாது. இறங்கி வணங்கினாதான் தெரியும். அவ்வளோதான். பண்டே பழுதர மின்றே பண்ணும் பரிசு வச்சு நீ காத்துன்னு இருக்கிறார் சிவனார். உனக்கு முக்தி என்ற ஒரு பரிசை வச்சுன்னு, உனக்கு அருள் என்ற பரிசுன்னு பண்ணணும். அதை வாங்கணும்னா இன்னைக்கே கேட்கற அன்னைக்கே முழுவதுமாக சிவனாரை ஏற்றுக்கொண்டு மனதாலும் வழிபடும். இன்றைய வழிபடணும், இன்னிலிருந்து வழிபடணும். ஒலிக்கும் இந்த பாடல் இந்த ஒலிக்கும் சோரனை பாடல் இருபொருள். ஒலிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மீன் 4 மலர் பிணையில் தாழ் தலை இடிமீன் சுற்று மீன் சூழ்மீன் தொடர் மீன் விடை மீன் பற்று மீன் என்பவர் பற்று முற்று ஒளினார். உண்மையிலேயே ஒருவர் ஒரு சிவனடியார் சிவனரில் பெற்றுட்டாரு, சிவனர் உபதேசம் பண்ணிட்டாரு, அவர் உலக இன்பங்களை தொடர்ந்து மக்களை பணி செய்கிறாருன்னா ஒலிக்கும் அவர் சொல்றதெல்லாம் நான் இங்க பார்த்தேன் ஆர்மீன், அதனால சிவனாரை புகழ்ந்து பேசுங்க 4 மலர் பெண்ணு தினந்தோறும் மனசுல நினைச்சு கொண்டிருக்கணும். அவருடைய பாதத்தை பணிந்து வணக்கம் செய்யுங்க, சிவனடியார்களை மதியுங்க, சுற்றி நில்லுங்க, சிவனர்கள் கூட செல்லுங்க, அவங்க விடாதீங்க. அதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பற்று முற்று உங்களுடைய பற்றெல்லாம் முக்தி கிடைக்கும். இது ஒளிந்தம் என்பது ஆளை பார்க்கணும். அவர் சிவனடியார் தானா இல்லை ஏமாத்துறாரா அதை பார்க்கணும். அதை பார்க்கும்போது என்ன பண்ணுவான், இவர் தலைவன் ஒருத்தருப்பான், அவனுக்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க, 100 பேர் சாப்பாடு போனோமே. அதனால என்ன பண்ணா அவன் நடிப்பான் வரவனில ஒலிக்கு நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் எல்லாம் கற்று ஆர்மின்னு எல்லாம் ஆர்ப்பறீங்க சொல்லுங்க, இந்த கடவுளை சொல்லுங்க சிவனை சொல்லுங்கும் போது அவனை கொஞ்சம் உற்று நோக்கணும். உண்மையாக சொல்றான்னா அவன் சொல்ற கருத்துக்கள் ஏற்புடையதா அப்படின்னும் போது சிவனை வணங்கி கொண்டே அதை நோக்கும் போது சிவன் உன் மனசுலேருந்து அவன் கிடையாது, அவன் போலி
போலியா வழிபடுறாங்க சுயநலக்காரன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் தன்னேர் இல்லவும் தானே ஆன தன்மை. தன்னேர்னா தனக்கு இணையாகவும் இல்லாத சிவனா இருக்கும். எந்நேர் அணியோர் கேட்க வந்த என்னை போன்ற சிவனடியர்கள் கேட்க வந்த கேட்கணும். தன்னேர் இல்லா தலைவன். அதனால சிவனருக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது. எந்நேர் அணின்னா நான் வந்து மனசு ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் இந்த ஐம்பது நாசினால. அப்போ அப்பயே சொல்லியாச்சு வறுமை கிடையாது, எல்லாம் நல்லா செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த செல்வ செழிப்பை வந்து யாருமே கேட்கல, சிவனடியை தான் விரும்பி கேட்கறாங்க. அது புரியல. தன்னேர் இல்லைங்க. அதனால அது போல என்ன போல மனம் அறிஞ்சு கொண்டு வந்து அந்த பாண்டிய நாட்டில் நிரம்ப பேர் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னடான்னா இந்த 6 கோடி மாயா சக்திகள் வந்து சிவனை மறைச்சிச்சு. மற்ற எல்லாத்தையும் கொடுத்தாலும் சிவனை மறைச்சு. சிவன் ஒரு முக்தி கொடுப்போன்னு தெரிஞ்சும் அது வந்து அது செயல்படாமல் சிந்தை செயல்படாமல் இந்த மாயா சக்திகள் மறைச்சுங்க. அப்போ இன்னொரு இதுமாரி வந்து நாங்கள் வந்து முக்தியை நோக்கி என்ன பேர் நிறைய பேர் போயிருந்தாங்க. அப்போ தான் வந்து சிவனார் இப்போ சொன்னார்ல என்னை கையை பிடிச்சின்னு நான் உங்கள் தலையிலேருந்து ஒரு ஒலி வந்ததுப்பா நான் பார்த்தேன்ப்பான்னு சொன்னார். இப்போ கையை கூட்டின்னு வரல. அப்போ தான் கூட்டின்னு வந்து ஒரு எல்லாம் ஒவ்வொரு சந்தா இப்போ 4 சந்துனா கூட்டு விடுவாங்க. 4 சாலைகள் ஒன்றாக இறங்கணும். அங்கே ஒரு பெரிய ஊர் இருக்கும். அது மாரி அப்போ இடத்துல நின்று கடவுள் என்ன சிவன் என்ன யாரு, நான் சிவன் அடியவர் தான், நான் சிவனை பற்றி சொல்கிறேன், சிவனால் தான் முக்தி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனே வந்து தட்சிணாமூர்த்தியாக நின்று எல்லாரையும் கூப்பிடுறாரு. வாங்க 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 இந்த கோயிலில் வாங்க எல்லாம் உங்களுக்கு உபதேசம் பண்ண சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டின்னு வர்றாரு. கூட்டின்னு வரது மட்டும் இல்லை, போய் எல்லாரையும் உட்கார வச்சு அந்த சிவனடியை பரப்பிட்டு பக்கத்தில் வந்து இவரை உட்கார வச்சுக்கிறாரு. யாராவது மாணிக்க வாசகர். அதுதான் எப்படின்னு சொன்னேன், என்னுடைய தம்பி சொன்னாரு பக்கத்தில் உட்காந்து எல்லாம் தெரியும். அதுதான் அது வந்து பின்னாடியும் வருது. தன்னை அரைவு ஆண்டு கொஞ்சம் மறையோர் கோலம் காட்டி அருணும். அதான் தட்சிணாமூர்த்தி. உலையா அன்பு என்பு உருக ஓலமிட்டா அப்படி பண்ணும்போது எல்லாரும் புரிஞ்சு போச்சு, அவருடைய அருள் தெரிஞ்சு போச்சு. அந்த முகத்தை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டாங்க இவரால் ஒருத்தர் தான் முக்தி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. அது இவர் மாணிக்க வாசகர் மட்டும்தான் தெரியும் அது வந்திருக்கிறது சிவனான்னு சொல்லிட்டு. மற்ற யாரும் அவ்வளோ தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவரை விட்டா அவர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எலும்பு உருதுன்னா அவங்க அப்படியே அந்த பக்தியில் வந்து அவங்க உடம்பே பாதியாகி போச்சு. அதுதான் கதை. அலைக்கடல் திரையில் ஆர்த்து வாங்கி நான் வந்து கடலில் வாழ்கிற விலங்கு நான் செத்த ஒன்று என்ன பண்ணும் அப்படியே வந்து கரையில் ஒதுங்கிடும். திரும்ப என்ன பண்ண திரும்ப கடலுக்கே தான் இன்னொரு பிறகு கிடைக்கும். இதே மாதிரி வந்து இந்த உலகம் இதில் கடலில் நான் மூழ்கி பிறகு எடுத்து பண்ணுறேன். தலை பேதம் மாறாமல் வீண்டு பண்ணுறேன். அதனால வந்து எனக்கு வந்து இப்போ வந்து இந்த தட்சிணாமூர்த்தி சாமிகள் சொல்லும்போது எனக்கு இதை ஒரு விட்டா வாருக்கிட்டேன்னு இதை விட்டு மாறக்கூடாது, ஒரு புக்ஷிங்க எப்படியாவது கரை செஞ்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவரையே சுற்றி பைத்தியம் புட்ச மேலே சுற்றிங்கிறாங்க. பித்தரில் மயங்கி மத்தரை கழித்து. அதனால வந்து அவரையே கேள்வி மேலே கேள்வி கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க ரொம்ப அடக்க ஒடுக்கமா அந்த தட்சிணாமூர்த்தியை சுற்றி உட்காந்துங்கிறாங்க. எப்படியாவது நம்ம முக்தி வாங்கிருந்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் கடற்கலரி ஏறா தர பெரும் அழைத்துங்க நாட்டம். அது ஆனால் வந்து இது நடந்த உண்மை என்ன, எல்லாமே ஜோதியில் கலந்தாங்கல்ல, எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு கேட்கறவங்களே இருந்துட்டாங்க. எல்லாமே அந்த 600 பேர் 700 பேர் எல்லாம் ஜோதியில் கலந்தாங்க. இது ஏற்கனவே பார்த்துட்டாங்க. கடற்கலரி ஏறா தருப்பெரும் நாற்றேனாக அவையவும் சுவைத்தது. அது மாதிரி வந்து என்னை வந்து கதிர் போன்ற மரத்தில் வந்து பணம் வந்துச்சு, சொத்து வந்துச்சு. நான் ஏற்கனவே மாணிக்க வாசகர் நான் நல்லா படிச்சுவேன், போதும் ராஜாவான்ற நல்ல உத்தியோகம் இருக்குது, அதனால் என்னோட பணம். அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா இன்பத்தையும் அனுப்பி வச்சுருந்தேன். அதுதான் போடுது ஆற்றினாங்க. அப்படியா பாவம், அப்படி ஒரு இன்பத்தை அனுப்பிச்சுன்னு தான் பாவம் பண்ணல. அவையவும் சுவைப்பெற. அதனால வந்து அதை ஒழிக்கிறதுக்காக என்ன பண்ணார் சிவனார் கோல் தேன் பண்ணார். அவர் கொடுக்குற அந்த சிவ வார்த்தைங்களை எப்படிட்டு இருந்ததுன்னா எனக்கு அந்த கொம்பு தேனுக்கு கையில் வந்து சாப்பிட்றான்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதுதான் ஏற்றார் மூதூர் எழில் நகை ஏரியின் வீழ்வித்த அந்த அன்று அருள் பெரும் ஜோதியில் அடியோம் அடிப்பில்லை. அதனால வந்து எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டுனாரு, ஜோதியில் கலந்து போயிட்டாரு. அவர் கீழே வந்து அவன் ஜோதி கடியில் குடியிலன்னா அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அதை நான் வந்து பாண்டிய நாடு பிரகாரம் விளக்கு வச்சு ஏற்றி கொண்டிருக்கிறேன். அந்த ஜோதியை வந்து ஒவ்வொரு வீச்சம் ஏற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா திருவாசகத்தை எழுதி அந்த திருவாசகத்தை பொருளை சொல்லி கொண்டிருக்கிறேன். பொருள் ஒளி தரும் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினர். அதாவது வந்து அழிக்கும் போது அந்த இரு சமயத்தினர் எப்படி அந்த ஒரு 20,000 பேர் 30,000 பேர் தண்ணியில் அடிச்சுட்டு போனாங்களோ அதே போன்று தட்சிணாமூர்த்தி சாமிகளை நம்பி வந்தவங்க ஒருத்தர் விடாம ஒரே ஒரு ஆள் கூட மிஸ் ஆகாம எல்லாருமே வந்து ஜோதியில கலந்து அங்க திருக்கையில் தடக்கையில் நெல்லிக்கனி எனக்கு அருளினன். தடக்கையில் நெல்லிக்கனின்னா வந்து அந்த காலத்துல வந்து நெல்லிக்கனி வந்து சாப்பிட்டா எல்லா நோயும் போயிடணும்னு ஒரு இது இருந்தது. அந்த நெல்லிக்கனி வந்து யானையினுடைய தடக்கைன்னா யானையினுடைய தும்பிக்கையில் வந்து யாருக்கும் கொடுக்காம என்னான்னு கொடுத்தாரு.
எதுக்கு தெரியுமா? இதை சாப்பிட்டுட்டு இது எப்படி சாப்பிட்டா என்னென்ன நோவு போகும்னு சொல்லிட்டு நீ வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். அப்படின்னா என்ன? இது சாப்பிட்ட உடனே எனக்கு என்னென்ன வச்சு அந்த சிவாங்கத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். அதை நீ அனுப்பி வச்சுட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். அதை வந்து வெளியே சொல்லணும். அவ்வளோதான். சொல்லுவது அறிவு மாதிரி இருந்து அது இவ்வளோ தான் சொல்ல முடியாது. எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல முறையோ. அதனால வந்து சிவனை முறையான சிவனருக்கு சொல்றது நடக்குமா? அதுதான் சிவன் முறையோன்னா அதான் இதெல்லாம் நடக்கிற விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் சொல்றேன். நான் தரியே நாய் போன்றோம். நான் எனக்கு இதை பற்றி சொல்ல தெரியல. தான் என்னை செய்தது அதே போன்று எனக்கு கொடுத்த அருளை வந்து என்னன்னு நான் சொல்றதே எனக்கு புரியல. தெரிய நான் செத்தே போயிட்டேன்ப்பா. எல்லாமே அவ்வளோ ஒரு இது செஞ்சான்ப்பா அப்படின்னு சொல்றேன். அதுதான் அடியேற்கு. அதனால வந்து எதனால என்ன? சிவனான் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு என் தலையில் சென்னின்னா நான் உச்சி சென்ன தலையினுடைய உச்சி தான் சென்னி. அந்த சென்னியில அருளியது அவர் எனக்கு வந்து அந்த இரு பாதங்களை என் தலையில வச்சார். பருகியும் மாறேன். நன்றாக வந்து தண்ணி குடிச்சிட்டேன். தண்ணி தாழ்ந்து போக குடிச்சிட்டேன். இன்னும் தண்ணி எடுத்துன்னு இருக்கு. ஏன்னா இன்னும் கேட்குது. ஏன்னா சிவனாருக்கு இன்னும் கேட்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விழுங்கி ஒன்று ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். ஆனால் பசி திரும்ப எடுக்குது. ஏன்னா அந்த அமிர்தம் சுவையம் அவ்வளோ இனிமையாக இருக்குது. செழும் தன் பாற்கடல் திரை புரைந்து ஊவா கடல் நல்ல நீர் உள்ளகம் தன் செழுங்கடல்னா ஒரு கடல்ல வந்து பாற்கடல்னா ஒரு நல்ல ஒரு கட்டியான பால், தண்ணி கலக்காத கெட்டியான பால் குடிச்சிட்டு அதுவே குடிக்கணும்னு ஆசையாக இருந்தது. டக்குன்னு பார்த்தா அந்த தண்ணியில் நான் குடிச்சுன்னு இருக்கிறேன். அப்படியே குடிச்சுன்னு அந்த தண்ணி அந்த சுவை அதில் கொஞ்சம் சர்க்கரையும் கலந்துருக்குது. அந்த தண்ணியை குடிச்சின்னு அந்த கடல் அளவுக்கு அதில் வந்து நான் வந்து குடிச்சின்னு இருக்கிறேன். திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னடான்னா இது வந்து உப்பு தண்ணி இந்த கடல் அளவுக்கு உப்பு தண்ணி இல்லாத ஒரு தெரிந்த அருவி நீர் போன்ற சுவைமிக்க அருவி நீர் போன்று இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கடல் வந்து அதே மாதிரி அருவி நீர் ஆயிடுச்சு. அப்போ வந்து அது இன்னும் திருப்தி ஆயிடுச்சு. மகிழ்ச்சினா இது அப்படியே வந்து அமுதமாகக்கூடாதா? சாப்பிட்றது முக்தி கொடுக்க அமுதமாகணும். 27 எப்போ மரணம் இல்லாத அமுத கடல் ஆகக்கூடாதான்னு சொல்றேன். அந்த கடல் வந்து அமுதம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சிவனை நினைக்கிறவங்க என்ன நினைச்சாலும் சரி அது கிடைக்கும். அதுதான் பொருள். அப்போ என்ன பண்ணா அவரை வணங்கணும். அதுதான் பொருள். தேக்கிட செய்தனன் கொடியேன் ஊன் தழை குரமிதோறும் நாய் உலகத்தில். தேக்கிட செய்தனன்னா உடம்பு ஊன் இருக்குது. ஒரு வயசு வந்தா என்ன குறிப்பிட்டாச்சுன்னா கண்டிப்பாக துணை தேடும். அதுமாரி வந்து அந்த நாய் வாழ்க்கையில எனக்கு தேவையா? ஒவ்வொரு பிறகு எடுக்கும்போது ஒவ்வொரு குடும்பம், ஒரு மனைவி, ஒரு இப்படியே போய் நீங்கள் சிவனை நினைக்க அப்படி போயிட்டு அதிலே ஊறி போயிருந்ததுன்னா அந்த சிவன் நினைவு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரணும். நடந்து வந்து சிவத்தை புரியணும். கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். ஆனால் அதை செய்ய மாட்டேன். அதுமாரி வந்து நான் நாயகத்திலே இருந்தேன். குரம்பை தோறும் கொஞ்சம் இன்தேன் பாய்ச்சி நிறக்கு அற்புதமான அமுதை வரும். இது மாதிரி இப்போ வந்து இந்த குரம்பு தோறும் அந்த பொருந்து போகிறதுக்கு இப்போ வந்து எனக்கு அந்த ஆசை வரல. ஏன்னா அமுதம் கொடுத்துட்டாரு. சிவாமிரதத்தை கொடுத்ததுனால அந்த ஆசைக்கு கொஞ்சம் பிடிக்க இந்த சிவாமிரதம் தான் என் உடம்பு போய் நினைச்சுன்னா அந்த ஆசைன்றது சற்று போய் முழுவதமாக அடிந்து விட்டது. அற்புதமான அமுதத்தாரி. அப்போ சிவனார் கொடுத்தது எனக்கு வந்து அற்புதமான செயல். ஏற்பு துளை தூரம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து என் உடம்புல இருந்த அந்த 8 துவாரத்திலையும் சிவனுடைய அருளாக தான் இருக்குது. அவர் வந்து மனிதனுக்குரிய செயல்கள் இல்லை. உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்தாங்க எனக்கு அல்லூரை யாக்கை அமைத்தின. அதனால் உள்ளம் கொண்டு என்னை வந்து ஒரு மனுஷனாக்கி நீ உலகத்தை உபதேசம் பண்ண சிவோபதேசம் பண்ண சிவனாருடைய கட்டளையை நான் நிறைவேற்றிருக்கிறேன். அவ்வளவுதான். ஒல்லிய கண்ணல் கனிப்பேர் எங்கள் என கடைமுறை எண்ணெயும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணை வான் தேன் கலக்க. எண்ணெய்கள்னா அதாவது வந்து ஒரு பெரிய யானை. அந்த யானை எத்தனை டன் வலிக்கும்? எத்தனை டன் வருமோ அதுக்கு 20 டன் கூட வலிக்கும். அந்த 20 டன்ல ஃபுல்லாக வந்து எல்லா பழம், மாம்பழம் முதல் கொண்டு பலா, வாழை, அது மாதிரி என்னென்ன பழம் இனிப்பு மிக்க பழங்கள் இருக்குதோ அது பூரா ஏற்றிட்டு அங்கே போயிட்டு ஒரு 500 பேர் அந்த ஊரில் வந்து பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க. நீ எதுவுமே கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த ஊருக்கு வரணும்னு சொன்னாங்கன்னா அவங்க வழி சொல்லிட்டு வா, இந்த ஊருக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஓனர் யாரு? என்னுடைய தலைவர் சிவனார் என்னை அனுப்பி வைக்கிறார். தேரோடு அனுப்பி வைக்கிறார். எங்கே அங்கே இல்லாதவங்களுக்கு அந்த சிவாமிரத்தை. அதாவது என்னடனா அங்கே போயிட்டு இதை வந்து நீ சொல்லிடும் போது அவங்க திருப்தி ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களும் வழி கேட்பாங்க. நீ வழி சொல்லிட்டு வா கைதாயத்துன்னு சொல்லிட்டு இது என்னுடைய கடைமுறை. இது என்னுடைய டேன். அதாவது வந்து முதல்ல வந்து சின்ன திருஞான சம்பந்தர் வந்தாரு, அப்பர் சாமிகள் வந்தாரு, சுந்தரர் வந்தாரு, திருமூலர் வந்தாரு, பட்டினத்தார் இருந்தாரு, அதுக்கப்புறம் அந்த அம்மையார் இருந்தாரு, காரைக்கால் அம்மையார் இருந்தாங்க. இப்போ வந்து என்னோட டைம், மாணிக்க வசதி என்னோட டைம். எல்லாரையும் நெறி பார்த்தது என்னையும் இருப்பது. அதில் ஒருத்தனை அந்த சீரியல்ல என்னையும் ஒருத்தனா ஆக்கிருக்குது. அது எவ்வளோ சந்தோஷம்.
கருணை வாய்ந்தது அப்படியாப்பட்ட கருணை இருந்தவர் நமது சிவனார். அருளோடு பராமுது ஆக்கினன் பிரம்மன். அது மாரி வந்து அருள் மட்டும் கொடுக்கல, உலகத்துக்கு அமுது கொடுக்கிற அது சிவன் அமுது கொடுக்கின்ற திருவாசகத்தை என்னுடைய கையில் கொடுத்து உலகத்துக்கு போதிக்க சொன்னார். பிரம்மன் மால் அறியா, அந்த திருமாலும் பிரம்மனால் அறியப்படாத அந்த சிவனார் எனக்கு இவ்வாறு இருக்கணும். இவ்வளவுதான். நன்றி. 3 முடிகிறது. அடுத்தது 4 வந்து போற்றி திருவள்ளுவர். பிறகு பார்ப்போம். நமச்சிவாய நமச்சிவாய.